ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7/10/2024. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை கும்பிபாக் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இதற்காகத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். கும்பிபாக்னா மிக கொடூரமான கேள்வி. குழந்தைகளாகிய நீங்கள் மிகப்பெரிய கைவினைஞர். எப்படி? உங்களுடைய கைவினை என்ன? பதில்: முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் செய்கிறோம். அதற்காக நாம் செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை. ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம். நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. நாம் தான் இதை சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குகின்றோம். ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் பொழுது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கின்றது என இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ வரவில்லை. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார் என நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமர்வது இல்லை. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்கிறார்கள். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். சிவனுடைய கோவிலுக்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும் போது மேலே பார்ப்பார்கள் அல்லது கோவில் நினைவு வரும். பலர் கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். பார்வை எங்கேயாவது பெயர் உருவத்தில் சென்றுவிட்டால் நம்முடைய சாதனை தடைப்பட்டு விடும் என்று நினைக்கின்றார்கள். நாம் சிவபாபாவை நினைவு செய்தோம் என நினைவு அறிகிறீர்கள். சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள், சிலர் ராமரை நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய குருவை நினைக்கிறார்கள். குருவினுடைய சிறிய டாலரை செய்து அணிந்து கொள்கிறார்கள். கீதையை கூட சில சிறிய டாலரை போல செய்து அணிகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இவ்வாறே செய்கிறார்கள். வீட்டிலிருந்தும் நினைக்கிறார்கள், நினைவு யாத்திரையிலும் செல்கிறார்கள். சித்திரங்களை வீட்டில் வைத்தும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் இது கூட பக்தியின் பழக்கமாகிவிட்டது. பல பிறவிகள் யாத்திரைகளாக செல்கிறார்கள். 4 தர்மங்களுக்கும் யாத்திரை செல்கிறார்கள். 4 தாமங்கள் என ஏன் கூறுகிறார்கள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு 4 இடங்களையும் வலம் வருகின்றார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது ஒருவரின் பக்தி செய்கிறார்கள். அதற்கு தூய்மையான பக்தி என்று பெயர். சதோ பிரதானமாக இருந்தனர். இச்சமயம் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பக்தியும் அசுத்தமாக ஆகிவிட்டது. பல பேரை நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமோ பிரதானமான 5 தத்துவங்களினாலான உடலையும் பூஜிக்கிறார்கள். அது தமோ பிரதானமான தத்துவங்களின் பூஜையாகும். ஆனால் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் புத்தி எங்கேயாவது அலைந்து கொண்டு இருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைக்கக்கூடாது. பாபா மிக மிக தொலை தேசத்தில் இருக்கக்கூடியவர் என அறிகிறீர்கள். அவரே வந்து குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்து தருகிறார். ஸ்ரீமத்து படி நடந்தால்தான் உயர்ந்த தேவதைகளாக ஆவீர்கள். தேவதைகளின் ராஜ்யம் முழுவதும் உருவாகி கொண்டு இருக்கின்றது. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அது எப்படி உருவாகுகின்றது என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் படிக்க வைக்கின்றார். பிறகு உடன் அழைத்தும் செல்கின்றார், சத்கதியும் அளிக்கிறார் என்று அறிகிறீர்கள். குருக்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. இங்கே இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர், சத்குரு என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை ஆஸ்தி அளிக்கிறார். சத்குரு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்துக்கு அழைத்து செல்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என உணர்ந்து சிவபாபாவை நினைக்க வேண்டும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை கொடுப்பார். வயதான தாய்மார்களுக்கு இவ்வாறு கிளி போன்று புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைவதற்கு உரிமை இருக்கின்றது. மரணம் எதிரிலேயே காத்திருக்கின்றது. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக மாற வேண்டும்.
புதியது பழையதாக வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சில மாதங்களே ஆகின்றது. பிறகு பழையதாக மாறுவதில் 100 வருடங்கள் எடுக்கின்றது. இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகின்றது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது டீச்சரின் வேலை. அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை நினைங்கள் என்ற ஒரு வார்த்தை கூட போதும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இங்கு சரீரத்தை எடுத்து நடித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மா இங்குதான் சுகதுக்கத்தை நடிப்பை நடிக்கின்றது. முக்கியமான விஷயம் என்னை நினையுங்கள் மற்றும் சுகதாமத்தை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபாவை நினைவு செய்வதால் பாவங்கள் விலகி போகும், மேலும் சொர்க்கத்திற்கு போகலாம். இப்போது யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். வயதானவர்கள் மறந்து போகின்றார்கள். சத் சங்கங்களில் சென்று கேட்கின்றார்கள் கதை. அவர்களுக்கு அடிக்கடி பாபாவின் நினைவு ஏற்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது, கதை கூறப்படுவது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய கதைகளை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் அதனால் எந்த நன்மையும் இல்லை. சீச்சி உலகத்திலிருந்து போக முடியாது. மனிதர்கள் படைக்கக்கூடிய தந்தையையும் அவரது படைப்பையும் அறியவில்லை. தெரியாது என கூறுகிறார்கள். நீங்கள் கூட முன்பு தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பக்தி மார்க்கத்தை நன்கு தெரிந்து கொண்டீர்கள். பலர் வீட்டில் கூட மூர்த்திகளை வைக்கிறார்கள். அதே பொருள்தான். சில கணவன்மார்கள் மனைவியிடம் நீ வீட்டிலேயே சிலையை வைத்து பூஜை செய் என்கிறார்கள். நீ வெளியே அலைந்து திரிந்து ஏன் செல்கிறாய்? ஆனால் அவர்களுக்கு பாவனை இருக்கின்றது. இப்பொழுது தீர்த்த யாத்திரைக்கு செல்வது பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைவது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பலமுறை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளீர்கள். சத்தியுகம் திரைத்தாவில் யாரும் யாத்திரை செல்வதில்லை. அங்கே எந்த கோவிலும் கிடையாது. இந்த யாத்திரைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஞான மார்க்கத்தில் இது எதுவும் கிடையாது. அவைகளுக்கு பக்தி என்று பெயர். ஞானத்தை அளிப்பவர் ஒருவரே, வேறு யாரும் கிடையாது. ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். சிவபாபாவிற்கு யார் ஷீஷி என்று கூற மாட்டார்கள். அவருக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவரை சிவபாபா என்று கூறுகின்றார்கள். சிவபாபா, நாங்கள் பதித்தமாகிவிட்டோம், எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். யாருக்குமே தெரியவில்லை. அப்போதுதான் பாபா எங்களை வெளியில் எடுங்கள் என்று கூறுகின்றார்கள். பாபாவும் நாடகத்தின்படி வரவேண்டியிருக்கிறது. இவர்கள் அனைவரையும் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுக்க கட்டுப்பட்டு இருக்கின்றன என பாபா கூறுகின்றார். இதற்கு கும்பிப்பாக்கு நரகம் என்று பெயர். ரோரக் சித்திரவதைக்கு உட்படும் நரகம் என்றும் கூறுகின்றார்கள். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள்? திருமணம் போன்றவைகளுக்கு அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள் பதித்த பாவனா பாபா, இந்த பதித்த உலகத்தில் ராவணன் பழைய உலகத்தில் வாருங்கள் என அழைக்கிறீர்கள். நாம் கழுத்து வரையிலும் மாட்டியிருக்கிறோம். பாபாவை தவிர வேறு யாரும் மீட்க முடியாது. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் பாபா. இது ராவனுடைய தேசம் என கூறுகிறார்கள். அனைவரின் ஆத்மாவும் தம்ம பிரதானமாகி இருக்கிறது. ஆகவே தான் வந்து பாவனமாக்குங்கள் என அழைக்கிறார்கள். பதித்த பாவன சீதாராம் என பாடி கதறுகிறார்கள். அவர்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. இந்த உலகமே பதித்தமாக இருக்கிறது, ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு பாபா எங்களை இந்த கும்பிப்பாக்கு நரகத்திலிருந்து வெளியே எடுங்கள் எனவும் அழைக்கிறீர்கள். எனவே பாபா வந்து இருக்கிறார். எவ்வளவு உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கிறார். நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி போன்று இன்னொரு நொடி இருக்காது. இப்போது தந்தை உங்களில் லட்சுமி நாராயணன் போன்று மாற்றுகிறார். பிறகு நீங்கள் அரைக்கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள். நினைவில் கொண்டு வாருங்கள், இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். சிறிது காலத்திலேயே என்னென்ன நடக்கும்? பலர் சப்தத்தை கேட்டு ஹார்ட் ஃபெயில் ஆகி விடுவார்கள். எப்படி இறப்பார்கள் என்றால் கேட்காதீர்கள், பாருங்கள். எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். பாவம், ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா? ஒருவருக்கு ஒருவரை பார்த்து நாமும் செல்லலாம் என தயாராகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் தீர்த்த யாத்திரை என்றாலே கீழே இறங்குதல், தமோ பிரதான ஆகுதல் என பொருள். உங்களுடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரை. நீங்கள் பதித்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு செல்கிறீர்கள். இந்த குழந்தைகளுக்கு சிறிதாவது சிவபாபாவை நினைவுபடுத்துங்கள். சிவபாபாவின் பெயர் நினைவு இருக்கிறதா?
சிறிதளவாவது கேட்டாலாவது சொர்க்கத்திற்கு வருவார்கள். இந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். மற்றபடி படிப்பினால் தான் பதவி கிடைக்கும். அதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, குறைந்ததிலும் குறைந்தது, இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பிரதம மந்திரி எங்கே, வேலைக்காரன் எங்கே? ராஜ்யத்தில் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? சொர்க்கத்தில் கூட ராஜ்யம் இருக்கும். ஆனால் அங்கே பாவ ஆத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகள் இருக்க மாட்டார்கள். அதுவே நிர்விகாரி உலகம் ஆகும். தாங்கள் இந்த லட்சுமி நாராயணன் போல் நிச்சயம் மாறுவோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கை உயர்த்துவதை பார்த்து வயதானவர்களும் கையை உயர்த்துகிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இருப்பினும் பாபாவிடம் வந்து இருக்கிறார்கள் என்றால் சொர்க்கத்திற்கு போவார்கள். ஆனால் அனைவரும் இவ்வாறு மாற மாட்டார்கள். பிரஜைகளாகவும் மாறுவார்கள். நான் ஏழை பங்காளன் என பாபா கூறுகின்றார். எனவே பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களை விட இவர்கள் 21 பிரிவுகளுக்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். இதுவும் நல்லதே. வயதான பெண்கள் வருவதை பார்த்தால் பாபாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கிருஷ்ணபுரிக்கு போவார்கள் அல்லவா? இது ராவண ராஜ்யமாகும். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாளாட்டுவார்கள். பிரஜைகள் உள்ளே வர முடியாது. அவர்கள் எப்போதாவது தரிசிப்பார்கள். போன்றோர் ஜன்னல் வழியாக காட்சி கொடுக்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக கொடுக்கிறார்கள். ஆனால் அவரை நாம் என்ன தரிசிப்பது? எப்போது தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையே. அவரே வந்து தூய்மையாக மாற்றுகிறார். முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். அங்கே இந்த 5 பூதங்கள் இருக்காது. 5 தத்துவங்களும் சதப்பிரதானமாகிவிடும். உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. ஒருபோதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வெயில் இருக்காது. 5 தத்துவங்களும் முறைப்படி இயங்குகிறது. அக்கால மரணம் கிடையாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நரகத்திலிருந்து புத்தியோகத்தை எடுக்க வேண்டும். புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் புத்தி பழையதிலிருந்து விலகி போகிறது. புதியதின் பக்கம் புத்தி செல்கிறது அல்லவா? அவ்வாறே இது எல்லையற்ற விஷயம். புதிய உலகம் ஸ்தாபனையாக்கி கொண்டு இருக்கிறது. பழைய உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் புதிய உலகத்தை, சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நீங்கள் மிகவும் நல்ல கைவினைஞர்கள். உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய நல்ல கைவினைஞர்கள்! நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் குப்த வேஷத்தில் உங்களுடைய சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். நாம் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் சென்று வசிப்போம் என அறிகிறீர்கள். அப்படி என்றால் எல்லையற்ற தந்தையை மறக்கக்கூடாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்து கொண்டு இருக்கிறீர்கள். தங்களின் ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம் அழியப் போகிறது. எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நாம் இந்த சொர்க்கத்தை பல முறை உருவாக்கி இருக்கிறோம். ராஜ்யத்தை அடைகின்றோம், பிறகு இழந்தும் இருக்கின்றோம். இதையும் நினைவு செய்தால் மிகவும் நல்லது. நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம். பாபா நம்மை இவ்வாறு மாற்றினார். பாபாவை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் விலகி போகும். எவ்வளவு எளிய முறையில் நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பழைய உலகத்தை அழிப்பதற்காக எவ்வளவு பொருட்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இயற்கையின் ஆபத்துக்கள், ஏவுகணைகள் போன்றவைகள் பழைய உலகத்தை அழிக்கும். இப்போது உங்களுக்கு சிரேஷ்டமான வழியை காண்பிப்பதற்காகவும் சிரேஷ்டமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் பாபா வந்து இருக்கிறார். பலமுறை நீங்கள் ஸ்தாபனை செய்து இருக்கிறீர்கள் என்பது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். ராஜ்யத்தை அடைந்து உள்ளீர்கள், இழந்தும் உள்ளீர்கள். இது புத்தியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். தந்தையை நினையுங்கள். சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். இங்கே குழந்தைகள் நன்கு கேட்டு பிறருக்கு மற்றவருக்கு கூற வேண்டும். பாபா என்ன கூறினார் என நினைவு செய்ய வேண்டும். சிவ் பாபா மற்றும் சொத்தை நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்துள்ளார். தூய்மையாக மாற வேண்டும். தூய்மை மாறவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்து போகும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்கு தாரணை செய்யுங்கள். பாபா மிகவும் எளிய வழியை காண்பிக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. பாபா சொல்வதை நன்கு கேட்டு பிறகு கூற வேண்டும். உலகிய விஷயங்களில் தங்களின் நேரத்தை இழக்கக்கூடாது. 2. பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நன்கு படிக்க வேண்டும். வரதானம்.
மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடுபவர்களாக, தொல்லை இல்லாதவர்களாக ஆக்குங்கள். சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு எனது மனோநிலை மற்றும் சேவை யாவும் நன்றாக இருக்கும் என நினைக்கின்றனர். ஆனால் தொல்லைகள் யாவும் மலை போன்றது. மலை ஒருபோதும் நகராது. ஆகவே தொல்லையிலிருந்து தனது மனம் புத்தியை விலக்கிக் கொள்ளுங்கள். பறவையாகி மலையை கடந்து மேலே நோக்கி பறந்து செல்லுங்கள். அப்போதே மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவம் ஆகும். தொல்லை மிகு உலகில் தொல்லைகள் வந்தே சேரும். நீங்கள் விலகியிருந்தால் சந்திப்பின் விழாவினை கொண்டாடுவீர்கள். ஸ்லோகம். இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவரே கதாநாயகன் ஆவார். தேங்க்ஸ் பாபா. ஓம்